அனைவருக்கும் மந்திர வணக்கம். அன்பானவர்களே, இது பிளாக் மேஜிக் இன் தமிழ். இந்த ஆடியோ யாருக்காகனா, யாருக்கெல்லாம் எதிரிகளால் ரொம்ப தொந்தரவு இருக்கும், யார் உங்களை வளர விடாமல் தடுத்துட்டு இருக்காங்களோ, அது எதிரிகளாக இருக்கலாம், துரோகிகளாக இருக்கலாம், கூடவே இருந்து குளிப்பெருக்கக்கூடிய நண்பர்களாக கூட இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்களாக கூட இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். எதிரிங்கிறது கண்ணை தெரிஞ்சிருவான். ஆனால் கூடவே இருந்து நண்பங்கிற வேஷத்தில் நம்மளை ஏமாற்றக்கூடியவன், உறவுக்காரர்கள் என்று சொல்லி நம்ம கூடவே இருந்துட்டு நம்மளுக்கு குளிப்பறிக்கிறவங்க, இவங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த சூட்சுமத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் தெரிச்சு ஓடிடுவாங்க உங்களை விட்டு, உங்கள் கூடவே இருக்க மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு மாந்திரீக சூட்சமும் இப்போ உங்கள் சொல்ல போகிறேன் உங்கள் நன்மைக்காக. ஆடியோ முழுசாக கேட்டு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கு இந்த ஆடியோ பகிர்ந்துக்கோங்க. ஒரு அறிவிப்பு: மே 18ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மர்ம மாந்திரீக மகா பரிகார யாகம் நேரடியாக நடத்த போகிறேன். இந்த யாகத்தில் பரிகார கலயம், அதாவது பரிகார மண்குடுவை வைத்து யாருக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மூலிகைகளை அந்த மண்குடுவையில் அடைத்து அதை யாகசாலையில் வைத்து உயிரூட்டி ஒரு மந்திரத்தோடு தரப்போகிறேன். இந்த யாகத்திற்கு நேரடியாக கலந்துக்கிறதா இருந்தாலும் நேரடியாக வரலாம். நேரடியாக வர முடியாதவங்க இந்த பரிகார குடுவை மட்டும் பதிவு செய்வதாக இருந்தாலும் பதிவு செய்யலாம். இந்த யாகத்திற்கு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதனுடைய விளக்கத்தை தரேன். உங்களது பிரச்சனைகளை இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு இந்த யாக பிரசாதத்தை வாங்கிட்டு தீர்த்து கொள்ளலாம். நான் இப்போ சொல்கிற ஒரு மாந்திரீக சூட்சமம் திருஷ்டி கழிக்கிறது. என்னைக்கு செய்யணும் தெரியுமா? அமாவாசை நாளில் செய்யணும். அமாவாசை நாளில் இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த திருஷ்டி கழித்தலை செய்ய வேண்டும். இரவு அமாவாசை தங்கணும், அமாவாசை திதி இருக்கணும், அப்போ தான் இதை செய்யணும். இதற்கு என்ன உங்களுக்கு தேவைப்படும்னா, ஒரு கைப்பிடி மண் வேண்டும். எந்த மண் தெரியுமா? ஏதாவது ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தின் அடியில் இருக்கும் மண். ஏதாவது ஒரு ஆலயம், அது எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ஆலயத்தின் இருக்கக்கூடிய வேப்ப மரத்தின் அடியில் இருக்கக்கூடிய மண் ஒரு கைப்பிடி சேகரிச்சுட்டு வந்து வீட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த மண்ணை கொண்டு அமாவாசை நாளில் இரவு உங்கள் குடும்பத்தில் இருக்க அத்தனை பேருக்கும், உங்கள் வீட்டுக்கும், உங்களுக்கு நீங்களேவும் திருஷ்டி கழித்து அந்த மண்ணை உங்கள் வீட்டிலருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போய் சாலையின் ஓரமாக போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது கை கால் அலம்பிட்டு வீட்டுக்குள்ளே வரணும். இவ்வளவு தான். இதை தொடர்ந்து செய்யணும். உங்களுக்கு எவ்வளவு எதிரிகள் இருக்காங்க, எவ்வளவு துரோகிகள் இருக்காங்கன்னு நீங்கள் கண்டிப்பாக உணரலாம். இந்த பரிகாரத்தை இந்த திருஷ்டி கழித்தலை செஞ்சு முடித்த உடனே அடுத்த சில வாரங்களில் உங்களை விட்டு யாரெல்லாம் விலகி போகிறாங்கன்னு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் எதிரிகள் தெரிச்சு ஓடுவாங்க, துரோகிகள் தெரிச்சு ஓடுவாங்க. ரொம்ப எளிமையான மாந்திரீக சூட்சமம். இது போன்ற எளிமையான மாந்திரீக சூட்சமங்களையும் பரிகாரங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன பிரச்சனைக்கு பரிகாரம் வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எளிய சூட்சும பரிகாரங்கள் ஒவ்வொன்றா நம்ம சேனலில் பதிவிடலாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு அதர்வண வேத முறைப்படி தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் மூலமாக தற்போது வாக்கு பார்க்கும் வசதி செய்யப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்தபடியே வாக்கு பார்த்து உங்கள் பிரச்சனைகளுக்கு அதர்வண வேத பரிகாரம் வாட்ஸ்அப் மூலமாக சொல்லப்படும். விவரம் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். மாக்காளியே நமக.